சார். ஜெபம். மகா பரிசுத்தமும் பேரன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, துதிக்கு பாத்திரரே, இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட்டு சுவாமி, எங்களோடு கூட ஆண்டவரே, நீர் பேசப் போகிற எல்லாவித வசனங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலும் கூட சுவாமி அடியானை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாய் கெஞ்சி செபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்க ஞானத்திலே குறைவுள்ளவர்கள் சாமி, அறிவிலே குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. இருந்தாலும் கூட சுவாமி, நீர் எங்களை கர்த்தாவே, நாங்கள் அநேக பாவக்குற்றங்கள் செய்தாலும் நீர் அவற்றையெல்லாம் பாராமல் நீர் எங்களை மன்னித்து சுவாமி, உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, எங்களை வாழ வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொளியிலே சுவாமி பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை குடும்பங்களுக்காக வருகிறோம் சுவாமி. எல்லாரையும் ஆண்டவரை தனித்தனி இடங்களிலே இருந்தாலும் உள்ளமானது ஒருமனப்பட்டு உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே சுவாமி, தேவரீர் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. மகன் ஊழியம் சிறக்க கிருபை செய்யுங்க. இந்த ஜெப வேளையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. முற்றுமுடிய ஆசீர்வதித்து தாங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் நாங்கள் அழகாகவும் தெளிவாகவும் புரிந்து கொண்டு ஜூலி டீச்சர் ஜெபம் நல்ல ஜெபம் ஏறெடுத்ததுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஜெபம் செய்த ஜூலி டீச்சரையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஈஸ்வரிப்போம். அந்த தலைப்பின் கீழே போகலாம். எல்லாருக்குமே நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குங்க. யாராவது நெட்வொர்க்ல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, என்னுடைய வாய்ஸ் கேட்கலன்னு நீங்க சொல்லிடுங்க. நான் இந்த நாள்ல பார்க்க போற தலைப்பு என்னன்னா, ராஜா நிறுவிய சிலை அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்குறோம். நான் உங்களுக்கு போட்டிருந்த அந்த தலைப்பு வந்து வேற ஒரு தலைப்பு. நான் வந்து உங்களுக்கு விசுவாசத்திற்கான சோதனை அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஜூம் இந்த டாபிக்ல போட்டிருந்தது விசுவாசத்திற்கான சோதனை அப்படின்ட்டு. இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையோடையும் இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தையோட ஒப்பிட போறோம். ஸோ இந்த டாபிக்கு இதுல வச்சிருக்கிற பேர் ராஜா நிறுவிய சிலை. நம்ம வச்சிருக்கிறது போது விசுவாசத்திற்கான சோதனை அப்படிங்கிற டாபிக்ல தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். தானியேல் 3ஆவது அதிகாரத்துக்கு பார்ப்போம். முதலாவது தானியேல் 3ஆவது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சம பூமியிலே நிறுத்தினான். எவ்வளவு உயரம்னா 60 முழம். ஏறக்குறைய எப்படி சொல்றாங்கன்னா 90 அடி உயரம்னு சொல்றாங்க. அடிக்கணக்குல சொன்னா முழத்துல வந்து உங்களுக்கு 60 முழம். அது போல 6 முழ அகலம். இதை வந்து 9 அடி. ஏறக்குறைய அடிக்கணக்குல சொன்னா 90 அடி உயரம், 9 அடி அகலம். இதுல முழம்ல பாத்தீங்கன்னா 60 முழ உயரம், 6 முழ அகலம், ஒரு பொற்சிலைய எங்க ஒரு பண்ணு வச்சு ஒரு சமமான பூமியில நிறுத்தலாம். அந்த சமமான பூமி பேர் என்னன்னா தூரா அப்படிங்கிற ஒரு பூமியில வந்து சமபூமியில நிறுத்துறோம். நிறுத்திட்டு என்ன சொல்றாருன்னா, பின்பு ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நெபுகாத் நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். இப்போ ஒரு சிலைய 60 முழ உயரம், 6 முழ அகலம், ஒரு பொற்சிலை தூராங்கிற ஒரு சமபூமியில நிறுத்தி வச்சிருக்காரு. செஞ்சு நிறுத்தி வச்சு இதை பிரதிஷ்டை பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா, அந்த தேசத்தில் உள்ள தேசாதிபதி, ஏன்னா இவர் பெரிய மகாராஜா, இவருக்கு கீழே சின்ன சின்ன நாடுகளுடைய ராஜாக்கள்லாம் இருப்பாங்க. அதான் தேசாதிபதிகள் இல்ல அதிகாரிகள், தலைவர், இது உள்ள இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ராஜா அந்த நிறுத்தின அந்த சிலையோடைய பிரதிஷ்டைக்கு கிரகப்பிரவேசம் பாஷையில சொன்னா கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டு அனுப்புறோம், இல்ல கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டு அனுப்புறாரு. இதுதான் நம்ம பார்க்கிற இந்த முதல் 2 வசனங்கள்.
ஒரு ஜெபம் செய்துட்டு அடுத்த வசனங்களுக்குள்ள போகலாம். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கப்படும் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக தந்தையே, நல்ல மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் உமது சமூகத்துல ஒன்று கூடி அன்று இந்த ஜூம் இணைப்பின் வாயிலாக உமது தீர்க்கதரிசன வசனங்களை படிக்க வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்றி கொடுங்க. பேசுகிற அடிமையை மறைங்க, தேவன் வெளிப்படுங்க. ஆவியானவருடைய ஒத்தாசைங்களை கொடுங்க. இதை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இதுல இருந்து எங்களுக்கு என்ன பாடங்கிறத கத்துக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்யுங்க சாமி. டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இல்லாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரை உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்ப அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளின் உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நெபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். சோ பெரிய மகாராஜா, ராஜா சொல்றதுதான் சட்டம். சொன்னோன்னு என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் அந்த சிலைக்கு முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ எதுக்கு கூப்பிட்டு அனுப்பணும்? பிரதிஷ்டை பண்றோம் வாங்க அப்படிதான் கூப்பிட்டு அனுப்பணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அறிவிக்கிறவர்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் மாணவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். ராஜா நாட்டுல உள்ள பெரியாட்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. எதுக்காகனா பிரதிஷ்டை பண்ண போறேன்னு கூப்பிடுறாரு. சோ நாட்டுல இருக்க பெரியாட்கள்லாம் வந்துட்டாங்க. வந்தவன என்ன சொல்றான்? மோளம் அடிப்போம். மியூசிக் கேட்டவொன்னா எல்லாரும் என்ன பண்ணணும்னா சிலைய விழுந்து கும்பிடணும். இதுதான் ராஜா மூலமாக அறிவிக்கப்படுகிற விஷயம். இப்ப சிலையை வணங்கணும், எல்லாரும் வணங்கணும். இப்ப பார்க்கலாம் அடுத்த வசனம். அப்படி வணங்கலனா எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். யாராவது வணங்கல கும்புள்ள சிலையனா என்ன பண்ணுவாங்க? தூக்கி அக்கினி சூளையில போட்டுருவாங்க, போட்டு சாகடிச்சார். ஏன்னா பாபிலோன் தேசத்தை பொறுத்தவரை ராஜா சொல்றதுதான் சட்டம். அங்க சட்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ராஜா தான் சட்டம், சட்டம் தான் ராஜா. இதுதான் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கை. யாராவது கும்பல்னா தூக்கி எங்க போடணும்? அக்னி சூளையில போட்டுருணும். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். இங்க மோல் அடிச்சவன என்ன பண்றான்? யாரெல்லாம் குப்புறப்படுத்திட்டாங்க. குப்புறப்படுத்தி என்ன பண்றாங்கன்னா சிலையை கும்பிடுறாங்க. இப்ப இது வரைக்கும் புரியும், உங்களுக்கு புரியும். ராஜா தூராங்கிற சமூரியில 60 முழ உயரம் 6 முழ அகலம் உள்ள ஒரு சிலையை நிறுவுறாரு. பிரதேசத்துக்கு முக்கியமான நாட்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் வர்றாங்க. மோல் அடிச்சோம்னா எல்லாரும் விழுந்து கும்பிடணும்னு சொல்றாங்க. அதே போல எல்லாரும் விழுந்து கும்பிடுறாங்க. இதான் நம்ம பார்க்கிற முதல் விஷயம். இப்போ 8, 9, 10. இப்ப இந்த கல்தேயர் பாபிலோனிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அச்சமயத்தில் கல்தேயர்ன்றது பாபிலோனியர்கள் சிலர் ராஜ சமூகத்தில் யூதர் பேரில் குற்றம் சாற்றி. இந்த யூதர்கள் யாரு? எருசலேமிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போன அடிமைகள். இந்த அடிமைகள் மேல இப்ப அடிமைகள்னா மெயினா அங்க யார் இருக்கான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தானியேல் இருக்காரு. ஆனா தானியேல் இந்த சீன்ல வரல. வேற ஏதாவது அரசாங்க வேலையா போயிட்டாரான்னு தெரியல. ஆனா மீதி இருக்கிற 3 பேர், அனனியா, அசிரியா, அடுத்தது மீசாவேல், இந்த 3 பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்களும் இந்த கும்பல்ல இருக்கிறாங்க. அவங்க பேர்ல பாபிலோனியர்கள் ஒரு சிலர் இவர்கள் மேல குற்றம் சொல்றாங்க. என்ன குற்றம் சொல்றாங்க அப்படின்னா, ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, எக்காலம், நாகஸ்புரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும்
கேட்கிற எந்த மனுஷரும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. கோல் மூட்டி விடுறாங்க, போட்டு கொடுக்குறாங்க. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, இவங்கதான் அனனியா, அசரியா, மிசாவேல். இவங்களுடைய பாபிலோனிய பெயர்கள் தான், கல்தேயருடைய பெயர் தான் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே. அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாரும் உளுந்து கும்பிட்டாங்க, இந்த 3 பேரை தவிர. இந்த 3 பேர் கும்பிடல. இத பாபிலோனியர்கள், இந்த கல்தேயர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்ததோட விட்டுட்டு போயிருக்கலாம். என்ன பண்ணிட்டாங்க, ராஜா கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ராஜாவுடைய நிலைமை. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு, நேபுகாத்நேச்சார் கோபம் வரல, உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் இந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா சிலையை 3 பேர் கும்பிடல. இப்ப சிலை என்ன யாரு? பாபிலோனிய தேவர்கள். அந்த தேவர்களுக்கு ஆராதனை செய்யல, அந்த பொற்சிலையை கும்பிடல. ஏன்னா சிலை வழிபாடு யூதர்கள் பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன நடக்குது? பண்ண பண்ணாததுனால போட்டு கொடுத்தாச்சு. ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. 3 பேர் நிக்கிறாங்க. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? கேட்கிறான். நீங்க உண்மையிலே விழுந்து கும்பிடலையான்னு கேட்கிறான். இப்போதும் எக்காலம், நாகஸ்குரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தால் அந்நேரமே எரிகிற அக்கினிச்சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார் என்றான். ராஜாவுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா ஒரு பெரிய ஏகப்பட்ட தேசத்தை தன்னுடைய கைவசத்துல வச்சிருக்காரு, எல்லாத்தையும் ஜெயிச்சு வச்சிருக்கிறார். அவருடைய ஆணைக்கு கீழ்ப்படியலன்னு ஒரு கோபம் வருது. நீங்க உளுந்து கும்பல்ல உங்களை தூக்கி என்ன பண்ண போறேன், அக்கினி சூறையில போட போறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களை யாரும் என் கையில இருந்து தப்பிக்குப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த தேவன் யாருன்னு கேட்கிறாரு. ஆனா இதே ஆளு போன அதிகாரத்துல பார்த்தோம்னா உங்க தேவன் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. இந்த அதிகாரத்துல யார் அந்த தேவன் கேட்கிறாரு. இப்ப இந்த 3 பேரும், அவர் பெரிய சக்கரவர்த்தி, அவருக்கு கீழே எத்தனையோ தேசங்கள் இருக்கு. ஆனா அவர்கிட்ட இந்த 3 பேர் எப்படி பேசுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, பேரை சொல்றாங்க, ராஜான்லாம் சொல்லல. அவங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த கல்தேயர் ராஜாவை நீர் என்றும் வாழ்கின்றாங்க. இவரு நேபுகாத்நேச்சாரே, தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, ஜான் எப்படியும் தூக்கி போட போறாங்க. இப்ப நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. என்ன சொல்றோம்? இதை பத்தி எங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். சோ இவங்க நம்பிக்கை என்னன்னா, எங்க தேவன் எங்களை தப்பிக்க வல்லரா இருக்கிறார், அக்கினி சூளைக்கும் உன் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிப்பாருன்னு ராஜா கிட்ட பேரை சொல்லியே கூப்பிட்டு சொல்றாங்க. சொன்னது மட்டுமல்லாம அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா, அப்படியே விடுவிக்காமல் போனாலும், எங்களை அவர் தப்பிக்க வைக்கலனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். பெரிய ராஜா, எல்லாரும் அவனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இந்த 3 பேர் போய் பேர சொல்றாங்க. இப்ப நம்ம போய் மோடிக்கு முன்னாடி நின்றுட்டு, மோடி நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, நீ என்னை கொன்னாலும் சரி, நீ தெய்வம் எங்களை காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தினாலும் சரி, நான் நீங்க சொல்ற விஷயத்த கேட்க மாட்டோம்னு நம்மளால சொல்ல முடியும். அப்படிதான் நம்ம யோசிக்கணும். இருக்கிறதுலே உச்சகட்ட பவர்ல இருக்கிறது தேசத்துடைய பிரைம் மினிஸ்டர். அதே போல அந்த தேசத்துடைய உச்சகட்ட பவர், சுப்ரீம் பவர்ல இருக்கிறவர் யாருன்னா நேபுகாத்நேச்சார். அவரை போய் பார்த்து பேர் சொல்லி
எங்க தேவன் எங்களை காப்பாத்துவாரு, உங்க கையில இருந்து காப்பாத்துவாரு, அக்கினி சூளையில இருந்து காப்பாத்துவாரு. அப்படியே அவர் காப்பாத்தினாலும் சரி, நான் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்ய போறதில்லை. நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்கவும் மாட்டோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு எதிர்த்து பேசுறாங்க. இந்த 3 பேருடைய நிலை நமக்கு அப்படியே வரப்போகுது. பின்னால அதை நம்ம பார்க்கலாம். இப்ப நெபுகாத்நேச்சார் நிலைமை யோசிச்சுக்கோங்க. அப்பொழுது நெபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. செம்ம கோபம் வாங்கிட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரண சூழ்வதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. ஸோ அக்னி சூழலை தூக்கி போடுவானுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் எரிஞ்சு சாவானுங்க. இங்க எத்தனை தடவை எவ்வளவு மடங்குன்னா 7 மடங்கு என்ன பண்றாங்கன்னா அதிகமா சூடையை சூடாக்க சொல்றோம். சூடாக்கி சொல்லி தூக்கி உள்ள போட சொல்றோம். அடுத்தது இப்ப நம்ம இதுல இருந்து ஒரு வசனம், சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். அப்போ முதல்ல யாருக்கு பயப்படணும்னா, ஒரு பக்கம் ராஜா சிலையை கும்பிடுங்கிறான். இங்க கடவுள் ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு, சிலை வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. இப்போ நான் யார் பேச்சை கேட்கறதுங்க? நான் இந்த உலகத்துல நெபுகாத்நேச்சார் எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கை கொடுத்துருக்காரு. பாபிலோனிய மாகாணத்துல என்னை ஒரு பர்டிகுலர் தேசத்துக்கு என்னை அதிகாரியா வச்சிருக்கிறார். நல்ல சம்பளம், நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிம்பிளான ஒரே ஒரு விஷயம், சிலையை கும்பிடுது கும்பிடு, நீ பாட்டு உன் போஸ்டிங் தப்பிச்சுக்கும், உன் வாழ்க்கை தப்பிச்சுக்கும், உன் உயிர் இருக்கும் உன் கையில. நீ கும்பிட மாட்டேன்னு சொன்னா அக்கினி சூளையில போடப்படுது. இந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்தா என்ன பண்ணுங்க? சாமி எனக்கு வேற வழியே தெரியல, சும்மா ஒரே ஒரு செகண்ட் விழுந்து கும்பிட்டுட்டு போறேன், மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு கும்பிடுவோமா? இல்ல நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் எங்க தெய்வம் என்னை காப்பாத்துவாரு, அப்படியே அவர் காப்பாத்தலாம் பரவாயில்ல, என்னை நீ தூக்கி அக்கினி சூளையில போடு அப்படின்னு எதிர்த்து நிற்போமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் மனசுல வச்சு. இப்போ முதலாவது நம்ம யாருக்கு தான் பயப்படணும்னா கடவுளுக்கு தான் பயப்படணும், கடவுளுடைய வார்த்தைக்கு தான் பயப்படணுங்கிறதான் இங்க சங்கீதக்காரர் பேசுறாங்க. இப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ இங்க இவர்கள் யாருக்கு பயப்படுறார்கள்? இந்த தானியேல் 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு பயப்படல, அவங்க உயிருக்கு அவங்க பயப்படல, உயிர் சாக போறதை குறித்து கவலைப்படல. அவங்க எதுக்கு யாருக்கு தான் பயப்படுறாங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுறாங்க, அவருடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைக்கு என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. இப்போ முதலாவது நம்ம இந்த இதுல கத்துக்கிறது மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, அது உயிரே போகணும், தேவனுக்கு பயப்படணும். ஏன்னா இன்னைக்கு உயிர் போனா கடவுள் என்ன பண்றாருன்னா, ஒரு 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 வார்த்தை வருது, பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. ஸோ அப்போ ஒரு பரிசுத்தவான் சாகுறான்னா கடவுளுக்கு பிடிக்கும், ஏன்னா அடுத்தது பரலோகத்துக்கு வரப்போம். இப்போ நம்ம யாருக்கு தான் பயப்படணும்? தேவனுடைய வார்த்தைக்கு தான் பயப்படணும், கடவுளுக்கு தான் பயப்படணும், உலகத்துக்கு பயப்படக்கூடாதுங்கிறத நம்ம இந்த வசனத்திலிருந்து பார்க்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3-5 வரைக்கும், 3, 4, 5 யாத்திராகமம். ஆர்சி பைபிள்ல விடுதலை பயணம் இருக்கும், அதுல 20வது அதிகாரத்துல வாசிக்கும். இதுல யாத்திராகமத்துல வாசிக்கும். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது தேவன் சொல்ற கட்டளை, 10 கட்டளைல முதலாவது கட்டளை. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரே ஒருத்தர் தான் கடவுள், அவர் நம்மளுடைய கர்த்தர் அப்படிங்கிறதா முதல் கட்டளை. ஆனா அங்க அவன் என்ன சொல்றான்? அவர் என்னுடைய தேவனை நீ வணங்கு அப்படின்னு சொல்றான். அவங்க அந்த கட்டளையை மீறல. அடுத்தது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும், அதுல பார்க்கலாம், வானத்திலேயோ பூமியிலேயோ இல்ல தண்ணீரையோ உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர்களா இருக்கிறேன். இப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? வேற தேவரை வணங்கக்கூடாது, சிலையையோ ஓவியத்தையோ. இதுல நீங்க சொரூபம் விக்கிரகம் பாத்தீங்கன்னா சிலை, ஓவியம். கத்தோலிக்க திருச்சபை பைபிள்ல பாத்தீங்கன்னா தெளிவாவே கொடுத்துருக்கும், ஓவியம்னே கொடுத்துருக்கும். ஒரு சிலையாவது ஓவியத்தையாவது என்ன பண்ணக்கூடாது? உனக்காக நீ வணங்கக்கூடாது. அது எங்க வானத்துல இருக்க பொருளா இருந்தாலும் சரி, பூமிக்கு கீழே இருந்தாலும் தண்ணிக்குள்ள இருந்தாலும் சரி, எதையுமே நீ என்ன பண்ணக்கூடாது? சிலையா வடிச்சு அதை வணங்கக்கூடாது, ஓவியம் வச்சு வணங்கக்கூடாது. ஆனா இன்றைக்கு மக்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள்னு இருக்கிறவங்க எதெல்லாம் கும்பிடுறாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இது விடுதலை பயணம் அப்படிங்கிற டாபிக்ல 20வது அதிகாரத்துல தெளிவாவே வருது. பட் அதை நம்ம யாரும் படிக்கிறது இல்லை, பாரம்பரியத்துக்குள்ளதான் நிறைய பேர் இருக்கும். இத
அவர்கள் மனசுல வச்சுக்கிட்டு ராஜாவுடைய கட்டளைக்கு என்ன பண்ணலன்னா பயப்படல. முதலாவது அவர்களுடைய தேவர்களை கும்பிடல, ரெண்டாவது சிலை வழிபாடு அவங்க பண்ணல. இதனால அவங்களுடைய உயிர் என்ன ஆகுதுங்கிறத அடுத்த வசனத்துல பார்க்கலாம். இப்போ இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம இந்த அசிரியா, அனனியா, மிசாவேல் மாதிரி தேவனுக்கு கீழ்ப்படிய போறோமா, இல்ல மனுஷனுக்கு கீழ்ப்படிய போறோம்? இப்ப நெபுகாத் நேச்சாருங்கிற அவ்வளவு பெரிய ராஜாவுக்கு இந்த 3 பேரும் கீழ்ப்படிந்தாங்களா, இல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்தாங்க? இப்ப இங்க பேதுருவும் அப்போஸ்தலரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாள்ல அவங்க ஊழியத்தை செய்யும் போது அது பெரிய தடையை போடுவாங்க. அந்த பிரதான ஆசாரியர்கள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செய்யக்கூடாதுன்னு தடை போடும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கு கீழ்ப்படியணும்? மனுஷனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும். இதே வார்த்தையை நம்மளும் கேட்டுப்போம். மனுஷனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணுங்கிற விஷயத்தை நம்ம வார்த்தையை வச்சுக்கோம். இப்ப அடுத்தது தானியேல் 3வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். 20, 21, 22. சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலியாகிய புருஷருக்கு கட்டளை இருக்கிறவங்களை தூக்கிட்டு போய் கட்டி டைட்டா கட்டணும்ல, கட்டுறதுக்காக இருக்கிறதே பலசாலிக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். 3 பேரும் எதிர்த்து பேசுனதுனால, கும்பிட முடியாதுன்னு சொன்னதுனால தூக்கி என்ன பண்றாங்க, அக்கினி சூளையில போடுறாங்க. ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொண்டு போட்டது. ஒரு நெருப்பு 7 பங்கு சூடு கொண்டு போய் 3 பேரை தூக்கிட்டு போறாங்க பாருங்க. அவங்களே 3 பேரும் காலி. சோ இவங்களை கொண்டு போய் போடுறாங்கன்னா அப்ப இவங்களுடைய நிலைமையை வச்சு பாருங்க. நெருப்புக்குள்ளே போகல, போற பாதையிலேயே இந்த 3 பேரும் பலசாலிகள் 3 பேருமே நெருப்புல எரிஞ்சு சாம்பலாயிரும். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்னா, ஒரு சிலையை நிறுவுறார் நேபுகாத்நேச்சார். அந்த சிலையுடைய பிரதிஷ்டைக்கு வாங்கடான்னு கூப்பிடுறார். மேல அடிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுங்க, உளுந்து கும்பிடுன்னு சொல்றாரு. 3 பேர் மட்டும் இந்த எருசலேம்ல இருந்து போன அடிமைகள் 3 பேர் என்ன பண்றேன்னா கும்பிடல. ராஜா கூப்பிட்டு திரும்ப மோனம் அடிக்கும் போது கும்பிடுங்கன்னு சொல்றாரு. எங்க தெய்வங்களை காப்பாத்தணும்னு சரி, காப்பாத்தலனாலும் சரி, எங்களால உளுந்து கும்பிட வேண்டியது, நீ பண்ண வேண்டியதை பண்ணிக்கோங்கிறாங்க. 3 பேர் என்ன பண்றாங்க, 3 பேரையும் தூக்கி அக்கினி சூளைக்குள்ள போட்டாச்சு. அடுத்தது 23, 24, 25. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமா எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். இப்ப என்ன பண்றாரு ராஜா, பாக்குறாரு என்ன நடக்க போகுது 3 பேருக்குன்ட்டு. ஏன்னா போனவங்க செத்து போயிட்டாங்க. அங்க 3 பேருக்கு பதிலாக 4 பேர் இருக்காங்க. பட் நெருப்பு அவங்கள ஒண்ணுமே பண்ணல. ராஜாவுக்கு எப்படி இருக்கு? ஏற்கனவே கனவை சொன்னதுக்கு பெரிய கடவுளை உயர்த்தி பேசினாரு. ஆனா அடுத்த அதிகாரத்துல அதை மறந்துட்டு எங்க கடவுள் தான் உயர்ந்த கடவுளுங்கிறாரு. இங்க உள்ள போனவங்க 3 பேருக்கு பதிலாக 4 பேர் நிக்கிறாங்க. 4வது ஆள் யாருன்னா தேவன், தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிற தேவன். இப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? இப்போ கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படுறோம், கர்த்தருக்கு பயப்படுறோம், மனுஷனை ஏற்று நிற்கிறோம், மனுஷ வார்த்தைகளை ஏற்று கர்த்தனுக்கு பயப்படுறோம்னா நமக்கு என்ன நடக்குது? சங்கீதம் 34 படி கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இந்த வசனத்துல வாசிக்கிறோம். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. இங்கேயும் வாசிக்கிறோம் கர்த்தருடைய தூதன். இப்போ ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுறான், மனுஷனை எதிர்த்து, மனுஷனுடைய கொள்கைகளுக்கு எதிர்த்து நிற்கிறான், தேவனுடைய கட்டளைகளை உயர்த்தி பிடிக்கிறான், தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறான். என்ன பண்றாருன்னா கடவுள் அவனை பாதுகாக்கிறார். யாரா இருந்தாலும் பாதுகாக்கிறார் நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான்.
அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்கள் அக்கினி நுழைவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். நெருப்புக்குள்ளேருந்து வரவங்க மேல எப்படியாவது கொஞ்சமாவது பொசுங்கின வாடை இருக்கும். எதுவுமே இல்லாம அப்படியே வெளியே வர்றதை யார் பாக்குறாங்க? ராஜா மட்டும் இல்ல, அங்க இருக்கிற முக்கியமான ஆபீசர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க. இப்ப நேபுகாத்நேச்சாருடைய வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்துல உயர்த்தினான். முதலாவது மைக் ஆன்ல வச்சிருக்க, மைக்ல அதிகாரத்துல இதே போலதான் கடவுளை உயர்த்தினாரு. இந்த அதிகாரத்துல திரும்ப கடவுளை இறக்கிட்டாரு. இப்ப இந்த 3 பேரும் விடுவிக்கப்பட்டு திரும்ப வந்து என்ன பண்றாங்கன்னா கடவுளை உயர்த்துறது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் இன்னும் ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் இந்த அதிகாரத்துல வாசி. ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. இப்ப நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். செங்கடலை பாக்குறோம். செங்கடலை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மோசே கோலை நீட்டுறாரு, 2 பக்கமும் கடல் என்ன பண்ணுதுன்னா வழி விட்டு நிக்குது. நடுவுல வெட்டாந்தர காஞ்சி போன தர, கீழ்காத்து அடிக்கிறாரு, கால் எல்லாமே காஞ்சி போகுது. அதை நடந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பக்கம் போறாங்க. பின்பக்கம் பாத்தீங்கன்னா எகிப்து படை, 3 அடி கடல், நடுவுல மாட்டிப்பாங்க. கடவுள் அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா அற்புதமாக, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையை புரளுவதில்லை. இந்த பக்கம் யோர்தான் நதி, அந்த பக்கம் எரிகோ பட்டணம், ஆயி பட்டணம். யோர்தானுக்கு இப்புறம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் நிக்கிறாங்க. யோசுவாகிட்ட தேவன் பேசுறாரு, இந்த ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு புரண்டு பிரவாகித்து வருகிற யோர்தான் நதியில காலை வச்ச உடனே 2 பக்கம் தண்ணி குவியலா நிக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் டோட்டலா கிராஸ் பண்ற வரைக்கும் தண்ணி நிக்குது. திரும்பவும் ஆசாரிகள் கிராஸ் பண்ணணும்தான் என்ன பண்ணுன்னா தண்ணி ஒன்னா சேர்ந்து திரும்ப வந்து யோர்தான் பிரவாகித்து கொடுத்து. அப்போ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது நாய்கள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்போ இங்க தேவன் மேல ஒரு மனிதன் விசுவாசமா இருக்கும்போது, தேவனுடைய கட்டளையை உயர்த்தி பிடிக்கும் போது அக்கினியா அவனை ஒண்ணும் பண்ணாது. தண்ணீரை என்னப்பான் ஆறுகளை கடந்துப்போம். ஆறுதல் வந்து என்ன பண்ணா ஒழுங்கி நிற்குங்கிறத நம்ம ஏசாயா 43:2 வாசிக்கிறோம். இதே தான் இவர்கள் பண்ணுகிறது. இவங்க வந்து அந்த விசுவாசத்துல நின்னாங்க. என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே அவர்கள். அப்போ ஒரு பிரச்சனை எனக்கு வருது. அந்த பிரச்சனையில நம்ம யாரை தான் நோக்கி கூப்பிடணும்? சங்கீதம் 10:50-15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதே போலதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்துல என்ன பண்றானுங்க? தேவனுக்காக நிக்கிறாங்க, தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. தேவன் என்ன பண்றாருன்னா அவங்கள விடுவிக்கிறார். அந்த நேரத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படப்படுது. அவ்வளோ பேருக்கு முன்னால, உங்களுடைய இந்த பாபிலோனுடைய எல்லா அதிகாரிகளுக்கும் முன்னால தேவனை என்ன பண்றாருன்னா நேபுகாத்நேச்சார் கனப்படுத்துறாரு. இந்த தேவனை பத்தி யாராவது குறை சொன்னீங்கன்னா துண்டித்து போடப்படுவீங்க, உங்க வீடு எருக்களமாக்கப்படும். இப்போ அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. எல்லாரும் அவங்க தேவர்களோட கர்த்தரை வந்து என்ன பண்றாங்க? உயர்த்தி பிடிக்கிறாங்க. ராஜாவே என்ன பண்றாங்க? உயர்த்தி பிடிக்கிறாங்க போது அவருடைய மற்றவர்களும் என்ன பண்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்றாங்கிறது நம்ம இதுல. இப்போ ஒரு 3 பேரால அந்த இடத்துல ஒரு புரட்சி ஏற்படுது. அவ்வளவு பேருக்கு மத்தியில வெறும் பேரு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம், தலையை கும்பிட மாட்டான், அவ்வளவுதான்.
இந்த 3 பேரால தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. அதே போல சூழல் நமக்கு வரும். அந்த மாதிரி வரும்போது நாமளும் நிற்கும் போது தேவனுடைய நாமம் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல மகிமைப்படுத்தப்படும். அது நம்ம எப்போ வருங்கிறத பார்க்கணும். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 15ல இருந்து 18 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்போ அவங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை? தூரா சமவெளியில பாபிலோன் என்ன பண்றான்னா, ஒரு பாபிலோனிய ராஜா ஒரு சிலையை நிறுத்துறான், கும்பிட சொல்றான். 3 பேர் கும்பிடல. கும்பிட்டு இருந்தா பதவி தப்பிச்சிருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா கும்பிடாம சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அக்கினிலையும் தப்பிக்கப்படுறாங்க, உயர்த்தப்படுறாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படப்படுகிறது. இதே போல கடைசி காலத்துல வாழ்ற நமக்கு மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. நாளைக்கு ஒரு மிருகத்தோடைய சொரூபத்தை வணங்கலைன்னா உங்களையும் என்னையும் கொலை பண்ணும். அப்போ வரப்போகிற வருடங்கள்ல இதே அந்த 3 பேருக்கு நடந்த பிரச்சனை நமக்கு வரப்போகுது. உங்களுக்கு கொலை, நீங்க கும்பலன்னு வச்சுக்கோங்க. நம்ம காலத்துல நம்ம கும்பலன்னு வச்சுக்கோங்களேன், கொலை மட்டும் இல்ல, வேற என்னென்ன பண்ணுவாங்கிறத நம்ம இதுல வாசிக்கிறோம். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. சோ அந்த மிருகத்தை நம்ம வணங்கல, அந்த மிருகத்தினுடைய முத்திரையை நான் வாங்கிக்கலன்னா கொலை பண்ணப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளால எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாது, மருந்து மாத்திரை வாங்க முடியாது, எந்த வேலைக்கும் போக முடியாது. நம்மளுடைய அக்கௌண்ட்ல பணம் இருக்கும், பணத்தை எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய நம்பரை பிளாக், ஆதார் நம்பரை பிளாக் பண்ணா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு தக்காளி பழமும் வெங்காயம் கூட நம்மளால வாங்க முடியாது. ஈபி கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. உங்களால இந்த ஊர்ல வாழவே முடியாது, உங்க வீட்டுல உங்களால இருக்கவே முடியாது. சோ உங்களால நம்மளால இருக்க முடியாது. அப்போ அந்த பாடத்திலிருந்து தானியேலுடைய நண்பர்களாகிய அவர்களுடைய அந்த விஷயத்துல இருந்து நமக்கு என்ன பாடம்னா, நம்ம காலத்துல இதே போல ஒரு மிருகத்தை சிலையை வச்சு கும்பிட, சிலை மீன்ஸ் சிலை இல்லை, வேற ஒரு விஷயம். அது பின்னால அப்படியே இந்த தானியல்ல ஒவ்வொரு அதிகாரமா பார்த்துட்டு வெளிப்படுத்தல் வரும்போது அது என்ன விஷயங்கிறது உங்களுக்கு புரியும். அது பின்னால நம்ம பார்க்கலாம். அப்போ அதே போல ஒரு சொரூபத்தை வணங்க நம்மளையும் சொல்லுவாங்க. அதை சொல்லும் போது நாம இந்த சாத்ராக், ஆபத்நேகோ இவங்கள மாதிரி நம்ம எதிர்த்து நிற்க போறோம். அதாவது அனனியா, அசரியா, மிசாவே. சோ இந்த பேர்கள் தான் சரியான பேர்கள். ஏன்னா இதான் கடவுளுடைய ஜனங்களுக்கு வைக்கக்கூடிய பேருங்க. இந்த பேர், இந்த 3 பேர் போல நாம எதிர்த்து நிற்க போறோமா? இல்ல என் குழந்தை அழுகுது, என் குழந்தைக்கு பால் வாங்கணும், எனக்கு தண்ணி கிடைக்கல, நான் மினரல் வாட்டர் தான் குடிப்பேன், எனக்கு தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடையாது, என்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு நான் சிலையை வணங்க போறேன்னா, அந்த சொரூபத்தை வணங்க போறேன்னா, இல்ல அந்த அந்த மிருகத்தோடைய முத்திரையை நான் வாங்கிக்க போறேன்னா, இல்ல இந்த 3 பேர் மாதிரி என்னை அக்கினி சூளையில போட்டாலும் சரி, எங்க கடவுளை என்னை காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தலாலும் சரி, நான் நீ 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 உன் சிலையை கும்பிட மாட்டேன், உன் தேவர்களை வணங்க மாட்டேன், இப்படின்னு நம்ம நிக்க போறோம். நம்ம ஒருத்தரும் யோசிச்சுக்கோம். அப்போ மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாரும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவன் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. என்னோட லக்கம் 666 குறித்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் அந்த தலைப்பு வரும்போது இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன? அன்றைக்கு ஒரு மிருக வணக்கம், அதாவது சிலை வணக்கம், சிலை வழிபாடு. அதே போல நம்ம காலத்திலையும் ஒரு சொரூபத்தை சிலையை வளர்க்குற மாதிரி ஒரு சூழல் வரும். அந்த மாதிரி சூழல்ல நாம அவர்களை மாதிரி எதிர்த்து நிற்க போறோமா இல்ல வணங்க போறோம்? இதுதான் இந்த டாபிக். இப்ப தானியேல் 12:1. அப்படி நாம அந்த 3 பேர் போல எதிர்த்து நிற்கிறோம்
செத்தாலும் பரவாயில்ல, என்னை அக்கினி சிறையில போடு, இல்ல கொலை பண்ணு, இல்ல என்ன வேணா பண்ணு அப்படின்னு நம்ம எதிர்த்து நிக்கிறோம்னா என்ன நடக்கும்? உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிக்காவேல் அக்காலத்துல எழும்புவான். யார் எழும்புவா? இயேசு கிறிஸ்துவ தான் இந்த இடத்துல பெரிய அதிபதியாகிய மிக்காவேல். இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம், பின்னால பார்க்கணும். யாதொரு ஜாதியாரும் தோன்றினதுங்கள் அக்காலம் மட்டும் உண்டாயிர ஆபத்து காலம் வரும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 2ஆம் முறை வரும் பொழுது பெரிய, இதுவரைக்கும் உலகத்திலே உண்டாகாத பெரிய பிரச்சனை வருதான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார். ஜீவ புஸ்தகத்துல யார் யார் பேர் எழுதப்பட்டிருக்கோ, யாரெல்லாம் மிருகத்தின் முத்திரையை வாங்கலையோ, யாரெல்லாம் அந்த மிருகத்தை சொரூபத்தை நம்ம வணங்கலையோ, அவங்கள என்ன பண்ணுவாருன்னா கடைசி காலத்துல வரப்போகிற பெரிய அதிபதியா மிக்காவேல் என்ன பண்ணுவாருன்னா எழுப்புவார். எழுப்பி எங்க அழைச்சிட்டு போவார்? பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போவார். அப்போ நம்ம காலத்துல வரப்போற, கடைசி காலத்துல போற, முடிவு காலத்துல வரப்போகிற அந்த சிலையை நம்ம வணங்க போறோமா, அந்த முத்திரையை வாங்கிக்க போறோமா அப்படிங்கிறது தான் விஷயம். அதுக்காக தான் இந்த தலைப்பு. நம்ம இதில் பார்த்தது என்ன? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். அதெல்லாம் விசுவாசத்துக்கான சோதனை யாருக்கு வந்துச்சு? அவர்களுக்கு வைக்கப்பட்டது. அதே போல நமக்கும் வைக்கப்படும். ஸோ கரேஜ் அண்டர் ப்ரெஷர், பெரிய ப்ரெஷர். அவ்வளோ பேர் நிக்கிறாங்க இந்த தேசத்தில் உள்ள அவ்வளோ பெரிய ஆட்கள், ராஜா எல்லாரும் நிற்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சோதனையின் மன உறுதியோட 3 பேர் நிக்கிறாங்க. பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, நெபுகாத் நேச்சாரே, நீ என்ன பண்ணாலும் நாங்க வணங்க மாட்டோம், உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ, சாகத்தான் அடிக்க கூட அடிச்சு. ஸோ அது மாதிரி ஒரு மன உறுதி பின்னால நமக்கு வரணும். அடுத்தது டிவைன் டெலிவரன்ஸ். ஸோ என்னை தெய்வம் காப்பாத்துவார் அப்படிங்கிறது, தெய்வத்தை நோக்கி நம்ம கூப்பிடுறோம். அப்படி நான் உண்மையா இருந்து, நான் சரியான வாழ்க்கை முறைக்குள்ள நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா நான் உண்மையா தேவனுக்காக நிற்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாங்க? தன் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பார். ஒரு சிலருக்கு விடுதலை கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு விடுதலை கொடுக்கல. எத்தனை பேரு ஆதி அப்போஸ்தலர் சபையில ரத்த சாட்சிகளாம் மரிச்சாங்க. தேவன் யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரோ அவர் காப்பாத்துறார், யாரை விடுவிக்கணும்னு நினைக்கிறாரோ அவரை விடுவிக்கிறார், யாரை விடுவிக்கலையோ வேணாம் விட்டுருன்னு நினைக்கிறாரோ விட்டுறாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? அவங்க சொல்றது போல என்னை காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தினாலும் அந்த மனப்பக்குவம் நமக்கு வரணும். அப்போ தெய்வீக விடுதலை, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? தேவன் நோக்கி கூப்பிடணும். இதன் மூலமாக விட்னஸ் டு த வேர்ல்டு, உலகத்திற்கு நாம் சாட்சியா நிற்கணும். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சாட்சியா நின்னாங்க. அதன் மூலமாக அங்க ஒரு பெரிய எழுப்புதல் எழுப்பப்பட்டது. ராஜாவே மனம் மாறார், அவனுடைய பெரிய எல்லா அதிகாரிகளும் மனமற்றத்துக்குள்ள வர்றாங்க. பின்னால அந்த தேசத்துல நிறைய பேர் தேவனுக்கு என்று நிக்கிறாங்க என்றதை நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும். இப்ப இது அவர்களுக்கு வைக்கப்பட்ட சோதனை மட்டுமல்ல, பின்னால நமக்கு வைக்கப்பட போகிற சோதனை. அடுத்தது நமக்கு என்ன அட்வைஸ்? இதுல இருந்து என்ன பாடம்? இந்த டாபிக்ல இருந்து என்ன பாடம்னா, ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் உறுதியா நிற்கணும். எந்த சூழல் வந்தாலும் சரி, இந்த உலகமே தலைகளா மாறினாலும் என் விசுவாசத்துல, தேவனுடைய வார்த்தையில நான் உறுதியா நிற்கணும். அடுத்தது ட்ரஸ்ட் இன் காட் சாவரிட்டி. இப்ப கடவுளுடைய இறையாண்மை. கடவுளை 100% நம்ம என்ன பண்ணா நம்பணும். 99%ங்கிறது 100% என்ன பண்ணா நம்பணும். அடுத்தது பி எ விட்னஸ், கடவுளுக்கு நம்ம சாட்சியா இருக்கணும். சீக் காட்ஸ் பிரசன்ஸ், கடவுளுடைய பிரசன்னத்துல நம்மளை கொண்டுட்டு போகணும். ஸோ அப்போ நமக்கு வைக்கப்பட போகிற சோதனையில விசுவாசத்துல உறுதியா நிற்கணும், முழுசா கடவுளை நம்பணும், கடவுளுக்கு சாட்சியா இருக்கணும், கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம என்ன பண்ணணும்? தேடணும். இப்போ இந்த பாடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற விஷயங்கள் தான் நமக்கு வரப்போகிற பிரச்சனையும் அந்த 3 பேருக்கு வந்த பிரச்சனை தான். இதுல நம்ம எந்த அளவுக்கு நிக்க போறோங்கிறது, நம்ம நிக்கணுங்கிறதுக்காக கடவுள்கிட்ட என்ன பலத்தை கேட்போம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுதல் பங்கு பெற்றவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பதுமே அருமையான கர்த்தாவே, இந்த மாலை வேளைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இணைந்து உங்களுடைய வேத வசனங்களை ஆராயும்படியான நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த உலகத்தில் எதிர்கொள்ளும் அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலே என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை கர்த்தாவே நாங்கள் இந்த வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் தியானித்தோம். அதற்கெல்லாம் எதிர்த்து நிற்க ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய மன உறுதியை தேவன் எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தை நாங்கள் நிலைத்து இருக்கவும்,
ஆண்டவரே தடுமாறாதபடி கர்த்தாவே ஆண்டவரே உம்மை இருக பிடித்து கொண்டு இந்த உலகத்துல ஜீவிக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட சுவாமி. ஆண்டவரே இந்த வேத வசனங்கள் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே கர்த்தாவே பதியத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் என் ஜீவியத்தை நடத்த தேவன் கிருபை செய்துள்ளோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே இந்த வேதத்தை குறித்து நாங்கள் தியானித்து ஆண்டவரே எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவர் இந்த ஊழியத்தில் ஈடுபடுகிற அருமையான சகோதரன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, நீர் அவரை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமாய் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பாவுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊழியத்தினுடைய எல்லைகளை கர்த்தர் நீர் விரிவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவருடைய குடும்பத்தாரையும் உடைய கரத்தில் ஒப்பிடுகிறேன். ஆண்டவரே சகோதரியையும் பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பிடுகிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. சகோதரிக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விரைவில் அவர் குணமடைந்து உமக்கு சாட்சியாய் சகோதரியை நிறுத்த போகிறீர். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உடைய வல்லமையின் கரம் சகோதரோடு இருப்பதற்காக நன்றி. உடைய சுகமாக்கும் வல்லமை அவர் மீது இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். விரைவில் கர்த்தாவே பரிபூர்ண குணமடைந்து அப்பா நீர் அந்த மகளை நீ நிறுத்த போகிறீர். அதற்காக நன்றி இயேசுவே. அப்படியே பிள்ளைகள் 2 பேரும் உடைய கரத்தில் ஒப்பிடுற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மன தைரியத்தை கொடுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே படிப்புல நல்ல கவனத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. குடும்ப சூழலை உணர்ந்து பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே அதுல மனம் தளராதபடி கர்த்தாவே படிப்புல ஆண்டவரே அவள் கவனம் செலுத்தவும் தன் வாழ்க்கையில முன்னுக்கு வர தேவன் கிருபை செய்யணும் ஆசீர்வதிக்கிற அந்த குடும்பத்தை சுற்றிலும் உடைய தூதலை கண்டு வேலை அமைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிற சுவாமி. ஆண்டவரே இந்த குடுகையில பங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரனுடைய கரத்தில் ஒப்புடுகிற சுவாமி. ஆண்டவரே நாங்கள் அனைவரும் ஆண்டவரை இணைந்து ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தாவே உடைய பரிசுத்த ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க தேவன் கிருபை பாராட்டும். அநேக தடுமாற்றங்களோட கர்த்தாவே நீர் எங்களுக்கு உறுதுணையாய் இருந்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. மீண்டுமாக இப்படிப்பட்ட குடுகையில ஆண்டவர் நான் கலந்து கொள்ளும் வரை தேவனுடைய அன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்து பராமரிக்க தேவன் கிருபை செய்துள்ளோம். உடைய கரத்தில நாங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.